தென்காசி கடையநல்லூர்ல இளைஞர் கொடூரமா வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா சம்பவத்தினுடைய தகவல் கிடைத்திருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல முட்புதர்ல இளைஞரனுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறாரு. வணக்கம் ராமசுந்தரம், என்ன நடந்தது? இந்த கொலை சம்பவத்தை பத்தி என்ன தகவல் சொல்லியிருக்காங்க இப்போது வரைக்கும்? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மதுரை நெடுஞ்சாலையில ஒரு முட்புதர் இருக்கிறது. அந்த முட்புதர்ல தலை இல்லாத நிலையில ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆண் சடலம் தற்போது மீட்கப்பட்ட சூழல்ல கடையநல்லூர் போலீசார், கடையநல்லூர் டிஎஸ்பி உள்ளிட்டோர் தலைமையில போலீசார் விசாரணையை தொடர்கிறார்கள். அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டதுல தலை கண்டெடுக்கப்படாதனால யார் என்பதை கண்டறிவதில் பல்வேறு சிக்கல் நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் கடந்த 6ஆம் தேதி கடையநல்லூர் அருகே உள்ள மகேந்திரன் என்பவர் காணாமல் போனதாக சேந்தபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபராக இருக்கலாம் என்ற கோணத்துல தற்போது விசாரணை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடையநல்லூர் ஒரு அம்மன் கோவில் அருகே அந்த மகேந்திரன் காணாமல் போன மகேந்திரன் பயன்படுத்தியதாக ஒரு இருசக்கர வாகனம் காணவில்லை எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இருசக்கர வாகனம் சகதிகளாக கண்டெடுக்கப்பட்டது. அந்த இருசக்கர வாகனம் கண்டெடுக்கப்பட்ட சூழல்ல தலையில்லாத நிலையில உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதனால அவர்தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் தலையில்லாத உடலை வைத்து போலீசார் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட சூழல்ல அந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழலோடு நிலவி வருகிறது. யார் அந்த உயிரிழந்தது, யார் அந்த உடலுக்கு சொந்தமான தலை எங்கிருக்கிறது என்ற கோணத்துல தற்போது விசாரணையை போலீசார் தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். அதனால் அந்த சம்பவத்தினால புதிய பேருந்து நிலையம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பரபரப்பான நிலை நிலவி வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். கடையநல்லூர்ல இளைஞர் தலை துண்டித்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தின் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.